இந்த கதையோட பேர் புத்தியை தீட்டு. அதாவது 2 மரவெட்டிகள் இருந்தனர். அவர்கள் இருவரும் என்ன பண்ணாங்க, மரம் வெட்டுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. ஆனால் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பார், இன்னொருத்தர் சோர்வடையில் நிறைய மரங்களை வெட்டியும் அவர் சோர்வடையாமல் இருந்தார். இதை பார்த்த இன்னொருத்தருக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே அவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட கேட்குறாரு. அவர்கிட்ட கேட்டும் சரி நான் ஓய்வு எடுப்பேன் அப்படின்றார். அவர் தான் ஓகே நாம் இவரை ஃபாலோ பண்ணுவோன்ட்டு இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். ஃபாலோ பண்ணால் அவர் ஓய்வு எடுக்கும் போது தருணத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த மரவெட்டி வெட்டுறோம் இல்லையா, அந்த கோடாரியை நல்லா தீட்டி வைக்கிறாரு. தீட்டி வைக்கும் போது அது ரொம்ப ஷார்ப்பாகிறதுனால நிறைய மரத்தை வெட்ட முடியுது. அவரால் குறைந்த நேரத்தில் அதிக மரத்தை சேகரிக்க முடியுது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மரங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டியும் இவரால் குறைந்த மரங்களை மட்டும்தான் வெட்ட முடியுது. ஏன்னா இவருடைய கோடாரி கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, ஷார்ப்பாக இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் ஸ்மார்ட் ஒர்க், அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளால் என்ன பண்ண முடியும், நல்லா முன்னேற முடியும், சீக்கிரம் ஸ்மார்ட் ஒர்க்குன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம புத்தியை தீட்டுறது தான். அறிவாளித்தனமாக செயல்படணும், ஓய்வெடுக்கவும் செய்யணும், அதே சமயம் அந்த வேலையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாம் எப்படி முடிக்கணுன்றது தான். புத்தியை தீட்டுவோம், வெற்றி கொள்வோம்.